தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி சென்னையில் கூடுதலாக 50 இடங்களில் குறைந்த விலை காய்கறி சந்தை தொடங்கப்பட்டது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் தேவப்பிரியன் தருகிறார். அதனை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் தமிழகத்தில் காய்கறிகளின் விலை சற்று கணிசமாகவே உயர்ந்தது. நேற்று முன்தினம் நிலவரப்படி 1 கிலோ வெங்காயத்தின் விலையும் 1 கிலோ தக்காளியின் விலையும் கிட்டத்தட்ட சுமார் 100 ரூபாய்க்கு அளவிற்கு தாண்டியது. அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் விலைவாசினால் மிக கடுமையாக துன்பப்பட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது தமிழக அரசு சார்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலிவு விலை கடைகளில் காய்கறிகள் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை சார்பாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்காலிகமாக சென்னை முழுவதும் சுமார் 50 கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது விற்பனையானது துவங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். அதாவது இன்றைய நிலவரப்படி மார்க்கெட்டில் 1 கிலோ வெங்காயத்தின் விலை 50 ரூபாயாக இருந்தால் இங்கு 29 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போன்று கத்திரிக்காயுடைய விலையும் மார்க்கெட்டில் சுமார் 40 ரூபாயாக இருந்தால் 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போல தக்காளியின் விலையும் மார்க்கெட்டில் 80 ரூபாயாக இருந்தால் இங்கு சுமார் 40 ரூபாய் 49 ரூபாய் அளவிற்கு விற்கப்படுகிறது. மற்ற காய்கறிகள், அதாவது சாமானிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான காய்கறிகளின் விலையும் கணிசமாக அளவு விலை குறைந்த அளவிலேயே விற்கப்படுவதாக கூட்டுறவுத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களை முன்னிட்டு தற்காலிகமாகத்தான் இந்த கடைகள் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் தேவப்பிரியன்.